வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் மாஹி கடற்கரையில் மாஹி ரிவரி ஃபெஸ்ட் 2026 தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு மாஹி ரிவரி ஃபெஸ்ட் 2026 விழாவினை தொடங்கி வைத்து விழாவின் ஒரு நிகழ்ச்சியாக லேசர் ஷோவினையும் தொடங்கி வைத்து உரையாற்றினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாஹியில் நடைபெற்ற தொடக்க விழாவில் மாண்புமிகு வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத், மாஹி மண்டல நிர்வாகி மோகன்குமார், மாஹி காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ் சங்கமம் ஆரம்பித்து 4 ஆண்டுகள் முடிந்ததை முன்னிட்டு தமிழ் கற்கலாம் என்ற நல்ல நோக்கத்தோடு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 12 நாட்கள் 12 இடங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு கல்வி சுற்றுலாவாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு நமது பாரம்பரியங்களை அறிந்து கொள்வதற்காக வந்துள்ளனர். இதில் 30 மாணவர்களுக்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைவேந்தர் தலைமையில் கலந்து கொண்டு தமிழ் துறையின் மூலம் தமிழ் கற்பித்தல் மட்டுமல்லாமல் நமது கலாச்சாரங்களை குறித்து அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு தொடர்ச்சியாக புதுச்சேரி டெரகோட்டா கைவினை கலைகள், குறிப்பாக பத்மஸ்ரீ முனுசாமி டெரகோட்டா GI டெக் புவிசார் குறியீடு பெற்ற களிமண்ணால் பொம்மைகள் செய்வது குறித்து மாணவர்களுக்கு கைவினை பயிற்சி அளித்தார். இதில் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு களிமண் பொம்மைகள் செய்து மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். அரசு முறை பயணமாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் அவர்களை இன்று கோரிமேடு அப்பா பைத்தியசாமி கோவிலில் புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திரநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான AKD ஆறுமுகம் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரிக்கு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளால் நகர பகுதியான முல்லா வீதி, காசியார் வீதி பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளதோடு அப்பகுதியில் உள்ள மசூதி மற்றும் குடியிருப்பு அருகே மது அருந்துவிட்டு காலி மது பாட்டில்களை தூக்கி வீசி அட்டகாசம் செய்வதால் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் DIGயிடம் மனு அளித்தனர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தொடர் விடுமுறை காரணமாக தற்பொழுதே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இதனால் புதுச்சேரி முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கொண்டாட்டத்தின் உச்சமாக சாலை மற்றும் பொது இடங்களில் மது அருந்தி அட்டகாசத்தில் ஈடுபடுவது வழக்கம். இந்நிலையில் புதுச்சேரி பெரியபள்ளி மொஹல்லா செயலகம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறை தலைமையகத்தில் DIG சத்தியசுந்தரத்தை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அதன்படி பெரும்பாலான இஸ்லாமியர்கள் வசிக்கும் முல்லா வீதி, காச்சியார் வீதி போன்ற பகுதிகள் கடற்கரை மற்றும் நகர பகுதியை ஒட்டியுள்ளதால் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பிறகு போலீசார் சுற்றுலா பயணிகளை வெளியேற்றியவுடன் அருகில் இருக்கும் இப்பகுதிகளுக்கு சென்று மது அருந்துவதோடு அவர்களது இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்தி அட்டகாசத்தில் ஈடுபடுவதாகவும், அது மட்டுமின்றி அப்பகுதியில் அமைந்துள்ள மசூதி மற்றும் தர்கா அருகே அமர்ந்து மது அருந்துவிட்டு காலி மது பாட்டில்களை மசூதியின் மீது தூக்கி வீசுவதும், பல்வேறு வீட்டின் கதவை தட்டி தங்க இடம் கேட்டு அட்டகாசம் செய்வதாகவும், இதன் காரணமாக தங்கள் பகுதிக்கு பாதுகாப்பு வழங்குவதோடு பேரிகேட்கள் அமைத்து அப்பகுதி மக்களின் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என தெரிவித்தனர். 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை நினைவு கூர்ந்து கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் நேற்று கடலூரில் உணர்வு பூர்வமாக அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கடலூரில் VCK கட்சி சார்பாக கடலூர் மண்டல செயலாளர் பரசு முருகையன், நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகள் தேவனாம்பட்டினம் சில்வர் பீச்சில் அமைந்துள்ள சுனாமி நினைவு தூணில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
அதனைத் தொடர்ந்து 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரழிவில் உயிரிழந்தவர்களின் நினைவாக கடலில் பால் ஊற்றி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுனாமி பேரழிவின் கொடூரத்தையும் உயிரிழந்தவர்களின் நினைவையும் உணர்வோடு நினைவு கூர்ந்தனர். இறுதியில் சுனாமி ஆழி பேரலையில் இன்னுயிர் நீத்த நமது தொப்புள் கொடி உறவுகளுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இரங்கலும் ஆறுதலும் தெரிவித்து இனிவரும் காலங்களில் இதுபோன்ற இயற்கை சீற்றம் வராமல் இருக்க வேண்டும் என்றும் பத்திரிகை நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். இந்நிகழ்வு அமைதியான முறையில் நடைபெற்றதுடன் பேரிடர் விழிப்புணர்வின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையிலும் அமைந்தது. 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக பாட்டாளி மக்கள் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இந்தோனேஷியா அருகே கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுனாமி உருவானது. இது இந்திய பெருங்கடலில் ஆழி பேரலையை உருவாக்கி கடலோர பகுதிகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த பேரலையில் சிக்கி தமிழகத்தை சேர்ந்த ஏராளமானோர் உயிரிழந்தனர். பலத்த பொருட்சேதமும் ஏற்பட்டு மக்கள் தங்கள் உடைமைகளையும் இழந்தனர். இதனை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி நினைவு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி சுனாமியால் தாக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் உள்ள 49 மீனவ கிராமங்களில் 31 மீனவ கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதில் எம்ஜிஆர் திட்டு, சின்னூர், பில்லுமேடு உள்ளிட்ட கடற்கரை தீவு கிராமங்கள் முற்றிலுமாக அழிந்து போனது. கடலூர் மாவட்டத்தில் 610 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கோபிநாத் அவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் என அனைவரும் அமைதி ஊர்வலமாக சென்று சுனாமி நினைவு தூணிற்கு மலரஞ்சலி செலுத்தி கடலில் பால் ஊற்றி பூ தூவி உயிரிழந்தவர்களுக்கு வீர வணக்கத்தையும் நினைவு அஞ்சலியும் செலுத்தினர். சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் முழுவதும் உள்ள மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் நலசங்கத்தின் முப்பெரும் விழா காமராஜர் சாலையில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. விழாவிற்கு கௌரவ தலைவர் குணசேகரன், சங்க தலைவர் புகழேந்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் டைரி, கேலண்டர் மற்றும் பேக் ஆகியவற்றை வெளியிட்டு கொண்டாடினர். தொடர்ந்து சங்கத்தில் 60 வயதை கடந்த ஒப்பந்ததாரர்களை சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் செயலாளர் வேலுசாமி, பொருளாளர் அரவிந்தன், கந்தசாமி, ராதாகிருஷ்ணன், கிருஷ்ணன், முருகன், சிட்டு, கணேசன், அன்பு, கோடீஸ்வரன், இளங்கோவன், பாண்டியன், ஜெகதீஸ்வரன் மற்றும் செயற்குழு புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் நலசங்கத்தின் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புரட்சி தலைவரின் 38வது நினைவு நாளையொட்டி புதுவை எம்ஜிஆர் பேரவை சார்பில் வில்லியனூரில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் முருகு பத்மநாபன் தலைமையில் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. 1000 பேர்களுக்கு அன்னதானமும் 500 பேர்களுக்கு வேட்டி சேலைகளும் வழங்கப்பட்டது. அனைத்து ஏற்பாடுகளையும் காதர்ஜி செய்திருந்தார். நாகராஜன், கேப்டன் ஜெயசுந்தரம், சுப்பிரமணி, நடராஜன், விஜயரங்கம், நீலகண்டன், ரத்தினம், கவுஸ், ரெமோ, ஆனந்தராமன், கணேசன், ராஜ்குமார், அமுதா மற்றும் திரளானவர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.